சாலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்தி பொருளாதாரத்தில் 11th புக்கில் இருக்கிற இந்தி பொருளாதார லெசனில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 3 பார்ட் போட்டிருக்கோம். அதை அப்படியே பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிடும். ஃபஸ்ட்லேருந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த பொருளாதாரத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்திய நாட்டோட வருமானத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னா செலவு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திருவள்ளுவர். வள்ளுவரோட பொருட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார கொள்கையை பற்றி நிறைய இருக்கும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லிட்டு அதில் பொருட்பாலில் இந்திய பொருளாதாரத்தை பற்றி நிறைய இது சொல்லியிருக்காங்க. அதில் பெருமூற்றில் யாமறுவதில்லை அறிவந்த மக்கள் பேர் அல்ல பெற அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பெருமூற்றில் யாமறிவதில்லை அறிவந்த மக்கள் பேர் அல்ல அப்படின்னு எல்லாம் எதை சொல்லியிருக்காங்கன்னா, உற்பத்தி காரணங்களான நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் இதை பற்றி சொல்கிறார். ஒரு உற்பத்தி காரணிகள்லாம் ஃபஸ்ட்டு நிலம் இருக்கணும், உழைப்பு இருக்கணும், முதல் இருக்கணும், காலம் இருக்கணும், தொழில்நுட்பம் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அந்த பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெறுன்னு சொல்கிறாங்க. அதை எளிமையாக சொல்லியிருக்காங்க. பெருமூற்றில் யாமறுவதில்லை அறிவிருந்த மக்கள் பேர் அல்ல பெற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குரலில் அந்த மொத்த கான்செப்ட் சொல்லிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உழுதுண்டு வாழ்வாரி வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பென்சில் பவர்னு சொல்கிறாங்க. உழவு தொழில் தான் மற்ற தொழிலோட மேம்பட்ட தொழிலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உழவு தொழில் செய்கிறவங்க தான் உலக தொழில் யார் செய்கிறாலும் அவங்களுக்கு பின்னாடி தான் இந்த உலகமே இருக்குது. சோறு போகிறதே அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த திருக்குறள் பார்த்து வச்சுக்கோங்க. உழுதுண்டு வாழ்வாரி வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பென்சில் பவர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பொதுநிதி பற்றி சொல்கிறார். பொதுநிதினா என்னென்ன வரும் அப்படின்னா, வருவாயை உருவாக்கணும், வருவாயை சேகரிக்கணும், வருவாயை நிர்வாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் செலவு பண்ணணும். பொது நிதியில் என்னென்ன வரும்னா, வருவாய் உருவாக்குதல், வருவாய் வந்து பேர் சேகரிக்கிறது, வருவாய் நிர்வாகம் பண்ணணும், பொது செலவுன்ற கான்செப்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாடு அதன் செலவில் கட்டுக்கள் வச்சுக்க பட்சத்தில் வருமானம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, வருமானம் குறைவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது செலவை பற்றி சொல்லும் போது என்ன இருக்கணும்னா, எப்பவுமே நம்மகிட்ட உபரி நிதி நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருமானமும் செலவும் ஈக்குவலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தோட செலவு அதிகமாக இருக்கக்கூடாது, பற்றாக்குறை நிதி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சமநிலை கூட இருக்கலாம், சமமாக கூட இருக்கலாம், வருமானம் செலவும் ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஆனால் செலவு வந்து வருமானத்தோட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டு உதவி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, 739 குறளில் என்ன சொல்கிறாருன்னா, வெளிநாட்டு உதவி வந்து நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது, வெளிநாட்டு உதவி பெற நாடு ஒரு நாடே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தண்ணீர் எல்லாத்துலேயுமே நம்மளே தண்ணீர் பெற்றுக்கணும், அதாவது நமக்கு தேவையான நம்மளே உருவாக்கணும், வெளிநாட்டிலேருந்துலாம் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்றார். வெளிநாட்டிலேருந்து உதவி பெறுது அப்படின்னா அந்த நாடு ஒரு நாடவே மதிக்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறார் அவர். வறுமை மற்றும் பிச்சை இடத்துல பற்றி என்ன சொல்கிறாருன்னா, வறுமை மற்றும் பிச்சை இடத்துல வறுமை அனைத்து தீமைகளுக்கும் வேறாக இருக்குது, எல்லா காரணத்துக்கும் தீராத துன்பங்களை தருது வறுமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வறுமைக்கு கோட்டு கீழே இருக்கிறவங்க பிச்சை எடுக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வறுமையை முதல்ல நம்ம ஒழிக்கணும், வறுமை வந்து பார்த்தீங்கன்னா தீராத ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மதிக்கத்தக்க வழிகளில் ஈடுபடணும். சும்மா செல்வம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பதுக்கி வைக்கிறது, கருப்பு பணம், டேக்ஸ் கட்டாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செல்வம் எப்பயுமே ஒரு மதிக்கத்தக்க வழியில் தான் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நலம்பேண அரசு. வள்ளுவர் நலம்பேண அரசு அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், செல்வம் இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், வளம் இருக்கணும், மக்களுக்கு முழுசாக பாதுகாப்பு இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நலமான அரசுன்னு சொல்கிறார். ஸோ வள்ளுவர் அவ்வளோதான் சொல்லியிருக்காரு சிம்பிளாக. அதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு ஒரு சில கான்செப்டை சொல்லியிருக்காரு. 1921 என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுங்குமுறைகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்காகவும் சொல்கிறார். ஒரு தேசத்தின் தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினா, அதாவது தார்மீக ஒழுக்க நெறியை வந்து காயப்படுத்தினா பொருளாதார நடவடிக்கை அது இழுக்குனா ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்கிறார் 1921. மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வேறு என்ன சொல்கிறாருன்னா, தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றதுன்னு சொல்கிறாங்க. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளிச்சுன்னா அந்த பொருளாதாரமே உண்மையற்றது அப்படின்னு சொல்லிட்டு 1924 சொல்கிறார். 1921 என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினா அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானதுன்னு சொல்கிறார், பாவமானதுன்றார். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளிச்சுன்னா அந்த பொருளாதாரமே உண்மையற்றதுன்னு சொல்லி 1924 சொல்கிறார். அதுக்கப்புறம் காந்தியோட பொருளாதார சிந்தனை என்னென்னு சொல்கிறாங்க, பொருளாதாரம் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில கான்செப்ட் சொல்கிறாரு. கிராம குடியரசு, கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதுன்னு சொல்லுவாங்க. இந்தியா வாழ்வதே கிராமத்தில் தான். அதாவது இவர் கிராமத்துக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். இயந்திரங்களை பயன்படுத்துகிறதோ நகரமயமாவதோ இதெல்லாம் ஊக்கப்படுத்தலை. இயந்திரங்களை பயன்படுத்துறது, நகரமயமாக்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஊக்கப்படுத்தவே இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் இயந்திரத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இயந்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறார். இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாவம், அது நமக்கு தீமையை தருது, நன்மை எந்த விதத்துலையுமே நன்மையை தருதில்லை, அது வந்து நமக்கு தீமையை மட்டும்தான் தருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது இயந்திரங்கள் நமக்கு வந்து வரம் கிடையாது, அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்கிறார். இயந்திரத்தின் தீமைகளை நம்ம பார்க்கணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு முடிவு கட்டிடும்னு சொல்கிறாங்க. அதாவது இயந்திரமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாவம், அது வந்து நம்ம தீமையை மட்டும்தான் ஏற்படுத்துது, நன்மையை ஏற்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தொழில்மயம்ன்றது மனிதனத்துடைய ஒரு பெரும் சாபக்கேடு. நாட்டுடைய திறன் முழுவதையும் சுரண்டப்படுவது, தொழில்மயன்றது நாட்டுடைய முழு திறமையும் சுரண்டிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் தொழில்மயத்தை பற்றி சொல்லும்போது. அதுக்கப்புறம்
உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளிலே நடைபெறணும், தொழிற்சாலையில் தான் நடைபெறணும்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது உற்பத்தி பரவலாக்கத்தை பற்றி சொல்கிறாங்க. உற்பத்தி பரவலாக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு சிறிய அளவில் வீட்டில் சின்ன அளவில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அது கிராம சர்வோதயா, அதாவது உண்மையான இந்தியா வந்து எங்கே தான் நகரங்களிலோ புறநகரிலோ வாழல, கிராமத்தில் தான் வாழ்ந்துன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி சொல்லியிருப்பார், கிராமத்துக்கு தான் இப்போ காந்தி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. உண்மையான இந்தியா எங்கே தான் வாழுதுன்னா நகரத்திலோ புறநகரத்திலே கிடையாது, கிராமத்தில் தான் வாழுது அப்படின்னு சொல்கிறார். அது சுயசார்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து உடல் உழைப்பு, அதாவது உடல் உழைப்பு அப்படின்றது மனித உழைப்பு தான் உடல் உழைப்புன்னு சொல்லி காந்தி உறுதியாக கொடுக்குறாரு. மனித உழைப்பு தான் உடல் உழைப்பு, அதாவது மனித வளத்தை பெட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வேறு என்ன, உணவு பிரச்சனைகளுக்கு உணவுப் பொருட்களின் மீது எல்லா வித கட்டுப்பாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்தி உலக அளவில் உயர்ந்த இடத்துல உற்பத்தி பண்ணணும். உணவு தானியத்தை வந்து கையேந்திர நிலை தான் அப்போ இருந்துச்சு. கையேந்திர நிலையெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே தண்ணீர் போயிடணும். நம்ம தண்ணீர் பெற்றது இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும், அந்த ஸ்டேஜ் நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது வந்து இந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். குடும்ப கட்டுப்பாட்டு முறையை எதிர்ப்பார். ஆனால் சுய கட்டுப்பாடு வேணும், குடும்ப கட்டுப்பாடு முறையே வேணக்கூடாது, சுய கட்டுப்பாடு வேணும், பிரம்மச்சரியம் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் மதுவிலக்கு பற்றி என்ன சொல்கிறாருன்னா, மது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தீமையை மட்டும் தான் ஏற்படுத்தும், எந்த விதத்துலேயும் அது நன்மை செய்கிறது கிடையாது. இந்தியா வந்து ஒரு குடிகாரர்களின் நாடாக இருக்கிறத விட ஒரு ஏழைகளின் நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பார். மது எந்த விதத்துலையும் நமக்கு நன்மை ஏற்படுத்துறதே கிடையாது, தீமை தான் ஏற்படுத்துது. குடிகாரர்களின் நாடாக நம்ம நாடு இந்தியா இருக்கிறத விட ஏழைகள் நாடாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் காந்தி சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம். அடுத்து ஜவஹர்லால் நேரு பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம புக்கில் எக்கனாமிக்ஸ் புக்கில் நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் தான் ஜவஹர்லால் நேருன்னு சொல்கிறாங்க. இந்திய சுதந்திரத்தின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்றிலிருந்து 1964 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமராக பதவி வகித்தார்னு சொல்கிறாங்க. அவர் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னா, ஜனநாயகத்தை உறுதியாக நம்பினார்னா ஜவஹர்லால் நேரு. ஜனநாயகத்தை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால் நேரு. பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி, பாராளுமன்ற ஜனநாயகம், இது எல்லாத்தையும் அவர் நம்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திட்டமிடலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய பெருமை யாரை தான் சேரும். திட்டமிடலை நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே யார் தான் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1956 இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்திருக்கும். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அதோட கருப்பொருள் மீதான விவாதத்தை நாடாளுமன்றத்தை துவக்கி வைத்து பேசினார்னு சொல்கிறாங்க. 1956 அந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டமிடலின் சாரணம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும் சொல்கிறார். திட்டமிடலை பற்றி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனித சக்தி வளங்கள், பணம், இது எல்லாத்தையும் சிறந்த வழியில் பயன்படுத்தணும், அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னா ஜவஹர்லால் நேரு சொல்கிறார். திட்டமிடுதல் என்பது தொழில் மயமாதலோடு தொடர்புடையது. இதன் மூலம் ஒரு நாடு தன்னை வளர்ச்சியடை செய்து தற்சார்பினை அடைகிறேன்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஒரு பிளான் பண்ணோம்னா நாடு வந்து டெவலப் ஆகும், தற்சார்பு நிலையை அடையும் சொல்லுவாங்க. தண்ணீர் அடையும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. அந்த ஐஐடி, இந்திய தொழில்நுட்ப கழகம், ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது. இவர் பிரதமராகும் போது அதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா எப்போதுமே அறிவியல் மனப்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அறிவியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் அறிவியல் தொழில்நுட்பங்கள், அந்த புது டெக்னாலஜி ஐஐடிலாம் பார்த்தீங்கன்னா உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜனநாயக சமதர்மம் அப்படின்றது இந்தியாவுக்கு நேருவினோட மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் நம்ம இந்தியாவை சமதர்ம சமூகமாக மாற்றணும்னு சொல்லி நிறைய பாடுபட்டார்னு சொல்கிறாங்க. இந்தியாவை சமதர்ம சமூகமாக மாற்றினது பாடுபட்டது யாருன்னா அவர் தான். ஜனநாயகத்தை அதிகமாக நம்புறது யாருன்னா நேரு தான். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது பாராளுமன்றத்தில் அது சார்ந்த கருத்துக்களை பேசுறது யாருன்னா ஜவஹர்லால் நேருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜவஹர்லால் நேருல நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கில் கொடுத்துருக்க டேட்டா அவ்வளோதான். அடுத்து பி ஆர் அம்பேத்கர் 1991 பிறந்த 1956 இருந்திருப்பார். பன்முகத்திறன் கொண்டவர். அரசியல் சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அவர் தான். சமதர்ம காவலர் இவர் தான். சமூக நீதி பாதுகாவலர் இவர் தான். அரசோட திட்டங்களை வடிவமைத்தவர் இவர் தான் சொல்கிறாங்க. காவலர், சமூக நீதி பாதுகாவலர். சமூக நீதி பாதுகாவலர்னு கேட்டால் அம்பேத்கர் சொல்லுவாங்க. அரசோட திட்டங்களை வடிவமைத்தவர் இவர் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பழங்கால இந்திய வர்த்தகம் சொல்லிட்டு 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படி படிச்சிருக்கும் போது பழங்கால இந்திய வர்த்தகம் சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பார். 1915 கொலம்பியாவில் என்ன படிக்கிறாருன்னா முதுகலை பட்டம் படிக்கும்போது பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாற்று மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. முதுகலை பட்டத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டது எதுனா பழங்கால இந்திய வர்த்தகம் முதுகலை பட்டம். அப்போ முதுகலை அப்படின்னா முதுமையானவர்கள் வச்சுக்கோங்க. முதுமையானவர்கள் எப்போ இருந்திருப்பாங்க, பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ முதுகலை அப்படின்னா பழங்காலம். இது முனைவர் பட்டம் அப்படின்னு கேட்டால் இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு. முனைவர் பட்டத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை எதுனா இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறும் பகுப்பாய்வு பற்றிய ஆய்வறிக்கைன்னு சொல்கிறாங்க. இந்த 2 நூல்களும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் நிறைய தெரியுதுன்றாங்க. அடுத்து
பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்திய நிதிகள் பரவலாக்கம் பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையாக வெளியிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளோட மதிப்பீடு பற்றி சொல்கிறாங்க. மாகாண ஏகாதிபத்தியத்தில் நிதிகளுடைய பரவலாக்கம் பற்றி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்து 1921 பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கம் என்ற ஆய்வு கட்டுரை எம்எஸ்சி பட்டத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கம் அந்த ஆய்வு கட்டுரை ஒன்று பார்த்தோம் என்ன, அந்த ஆய்வு கட்டுரை 1921 எம்எஸ்சி பட்டத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் 1923 ரூபாயின் பிரச்சனைகள் சொல்கிற ஒரு ஆய்வு கட்டுரை லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி பட்டம் தான் அழைக்க சொல்லுவாங்க. 1923 ரூபாயின் பிரச்சனைகள் சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை ஏற்று அதில் லண்டனில் இருக்கிற பொருளாதார பள்ளி என்ன சொல்கிறது, ஒரு டிஎஸ்சி பட்டம் கொடுத்துருக்கு சொல்லுவாங்க. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி அம்பேத்கரோட நூலான ரூபாயின் பிரச்சனைகள் மற்றும் தோற்றமும் தீர்வு என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதன்படி நிறைய கருத்தாக்கப்பட்டது சொல்லுவாங்க. அதே இந்திய ரிசர்வ் பேங்கே வந்து பார்த்தோன்னா அதை பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவர் எதுக்கெல்லாம் என்னென்ன பட்டம் வாங்கிறாருன்னா, முதுகலை பட்ட படிப்பு 1915 பழங்கால இந்தியா அப்படின்ற ஆய்வு கட்டுரை. அதுக்கப்புறம் முனைவர் பட்டம் படிக்கும்போது முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு கட்டுரை எதுன்னு கேட்டால், இந்தியாவுடைய தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளை மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்திய நிதிகள் உருவாக்கம், அது வந்து எதுக்குன்னா எம்எஸ்சி பட்டத்திற்காக 1921 எம்எஸ்சி பட்டத்துக்கான ஆய்வு கட்டுரை. எம்எஸ்சின்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட மாகாண நிதி பரவலாக்கம். முனைவர் பட்டம் அப்படின்னா இந்தியாவுடைய தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு. முதுகலை அப்படின்னா பழங்கால இந்திய வர்த்தகம். அடுத்தது ரூபாயின் பிரச்சனைகள் 1923 அது டிஎஸ்சி பட்டம். 123 வந்து ரூபாயின் பிரச்சனைகள், இது டிஎஸ்சி பட்டத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரோட நூலான ரூபாயின் பிரச்சனைகள் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிதி பொருளாதாரம். அம்பேத்கரோட பெரும்பாலான நூல்கள் அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்த 1913-23 அந்த காலத்தில் எழுதப்பட்டதான்னு சொல்கிறாங்க. 1923 13 வரைக்கும் வெளியில் தங்கியிருப்பார். வெளிநாட்டில் தங்கியிருக்கும் போது எழுதப்பட்ட புக்கு தான் சொல்கிறாங்க. அவர் நிதி பொருளாதாரம் குறித்து நிறைய புக்கு எழுதியிருக்காரு. மாகாண நிதி பெருக்கத்தை வந்து 3 நிலையாக பிரிச்சிருப்பார். ஒன்று ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் சொல்லி 3 பிரிக்கிறார். ஒப்படைப்பு, அதுக்கப்புறம் ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் வருவாயின்னு சொல்லி. ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் எப்படின்னா 1871 77 வரைக்கும் 7-1 லாஸ்ட்டில் 77. இங்கே 77 ஆரம்பிக்கும், 82 முடியும். 77 ஆரம்பித்து 82 முடியும். மறுபடியும் 82 ஆரம்பித்து 21 1921 வந்து முடியும்னு சொல்கிறாங்க. 1871 ஆரம்பிக்கும். 71 பக்கத்தில் இன்னொரு 7 பார்த்தீங்கன்னா 77. மறுபடியும் 77 ஆரம்பித்து 82, 77 to 82. அதுக்கப்புறம் 82 ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த பக்கம் வந்து 21 1921. ஒதுக்கீடு, ஒப்படைப்பு ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் வருவாய், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேளாண்மை பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. 1918 அம்பேத்கர் இந்தியாவின் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரை எழுதினார்னு சொல்கிறாங்க. 1918 இந்தியாவின் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் 1918 இந்தியாவின் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் கட்டுரை எழுதினார். ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வத்தை போல் நிலவுடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நிலவுடைமை விரிவாக்கம் பற்றி இடையான வேறுபாடுகளுக்கு ஒரு சொல்கிறாங்க. இது எதை பற்றி இருக்குன்னா, நாடுகளின் செல்வத்தை போல்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பார் ஆடம் ஸ்மித். அது மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நிலவுடைமை ஒருங்கிணைப்பும் நிலவுடைமை விரிவாக்கம், அது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த புக்கு தான் என்ன, இந்தியாவின் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சமதர்ம பொருளாதாரம். அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, சமூக நீதியோட பாதுகாவலர்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துக்கோம். அப்போ அவங்க சமதர்ம பொருளாதாரம் தான் வந்து அவர் அதை சார்ந்த புக்கு தான் நிறைய எழுதினார். அதை பற்றி தான் அதுதான் இருக்கணும் மக்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி அவரோட பிளானாக இருந்துச்சு. அம்பேத்கர் மிக சிறந்த பொருளியல் அறிஞர் என்பதில் ஐயமில்லை, ஆனால் அரசியலில் அவரது அளப்பரிய பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அரசியல் புக்கு பாலிட்டி இதெல்லாம் பார்த்தோன்னா, பாலிட்டி புக்கு சட்டங்களை பற்றி நிறைய எழுதுனால, அவர் சட்ட அமைச்சராக இருந்ததுனால ஃபுல்லாகவே அவர் சட்டம், பாலிட்டி, அரசியலமைப்பு அப்படின்ற பார்வையில் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் ஜென்ரலாக அவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னா, எதில் அவர் அதிக கான்சன்ட்ரேஷன் எதில் இருந்துச்சு அப்படின்னா, பொருளாதாரத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. அவர் ஒரு பொருளாதாரவாதி தான், ஒரு பொருளியலில் சிறந்த ஒரு நிபுணராக இருந்தார். சட்டம் இதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் என்ன பண்ணுவோம், அவரை பொருளாதாரத்தை விட்டு சட்டத்துக்கு சார்ந்ததாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அளப்பரிய பங்களிப்பு அவர் எதில் தான் இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் தான் இருந்துச்சு. அவர் ஒரு பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜேசி குமாரப்பா, ஜோசப் செல்லதிரி குமாரப்பா தான் ஜேசி குமாரப்பான்னு சொல்லுவோம். ஜோசப் செல்லதிரி குமாரப்பா தான் ஜேசி குமாரப்பான்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 பிறந்திருக்காரு. 1892 ஜனவரி 4 பிறந்திருக்காரு. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுது. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி
கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னாடியே இருந்தவர் யாருன்னா குமாரப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமம்னா யார் தான் குறிக்கும் அப்படின்னா காந்தி தான். காந்தி தான் அதிகமாக கிராமத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ இவர் கிராமத்தை பற்றி பேசுறதுனால இவர் காந்திய பொருளாதாரம் அப்படின்ற கருத்தை உருவாக்கினார். காந்தியம் என்பதன் அடிப்படையில் தான் இவர் எல்லா பொருளாதார கொள்கையும் உருவாக்கினார். அதனால் இவர் காந்திய பொருளாதாரம் அப்படின்ற கருத்தை உருவாக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜே.சி. குமாரப்பா காந்தியின் கருத்தான கிராம தொழில் வளர்ச்சி இதை தான் வலுவாக ஆதரிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ கிராம பொருளாதாரம் அப்படின்னால யாரை தான் குறிக்கும் அப்படின்னா காந்தி கருத்து யாருன்னு கேட்டால் குமாரப்பா, ஜே.சி. குமாரப்பா. ஸோ குமாரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது என்ன பண்ணுறாரு, உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றிப்பார். உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது அவர் எதில் பணியாற்றிருக்காருன்னா யங் இந்தியா அந்த பத்திரிகையில் பணியாற்றிருப்பார். அகமதாபாத்தில் குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியர் பண்ணிட்டு வந்திருக்காரு. யங் இந்தியா பத்திரிகையிலும் வேலை செய்கிறாரு, குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியரும் வேலை செய்கிறாரு. அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 ஆரம்பிக்கிறார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 ஆரம்பிக்கிறாரு. வெள்ளையனே வெளியே இயக்கத்தின் போது சிறையில் இருந்திருக்கார். வெள்ளையனே வெளியே இருக்கும்போது ஒரு 2 சிறை 1935 அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை உருவாக்கியிருக்காரு. சிறையில் இருந்தபோதே ஒரு புக் எழுதியிருக்காரு, 2 புக்கு. நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் 1945, கிறிஸ்துவம் அதனுடைய பொருளாதாரம் வாழ்க்கை முறை 1945. ஸோ 2 புக் எழுதியிருக்காரு. என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பாருங்கள். உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் வேலை செஞ்சுக்கின்னு அகமதாபாத்தில் இருக்கிற குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியர் இருக்கிறாரு. பத்திரிகையிலையும் வேலை செய்கிறாரு. அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 35 ஆரம்பிக்கிறார். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 35 ஆரம்பிக்கிறாரு. வெள்ளையனே இயக்கத்தின் போது 1 வருஷம் சிறைக்கு போயிடுறாரு. சிறையில் இருக்கும்போதே நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறை 1945, அது இயேசுவின் வழிமுறைகள் ஒன்று, கிறிஸ்துவம் அதன் பொருளாதார வாழ்க்கைன்னு சொல்லிட்டு 2 புக்கு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் குமாரப்பா 1930 to 40 ஆண்டுகளுக்கிடையே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குகா என்ன சொல்கிறாங்கன்னா குமாரப்பாவை பச்சை காந்தின்னு சொல்கிறார். அதாவது காந்தியோட பொருளாதார தானே பின்பற்றாரு. அதனால் பச்சை காந்தின்னு யாரை சொல்கிறாங்கன்னா குமாரப்பா சொல்கிறாங்க. பச்சை காந்தின்னு சொல்கிறது யாருன்னா குமாரப்பா. அப்படி குமாரப்பா பச்சை காந்தின்னு அழைத்தவர் யாருன்னு கேட்டால் ராமச்சந்திர குகா. ரைட். அப்புறம் வி.கே.ஆர்.வி. ராவ்னு சொல்லுவாங்க. வி.ஆர். பிரம்மானந்தன் கூற்றுப்படி சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளை அறிஞர்களாக யாரெல்லாம் இருந்தாங்கன்னா டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர். ராவ் இவங்களாம் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடி இந்தியாவில் தலை சிறந்த பொருளை அறிஞர்கள் யாருன்னா வி.கே.ஆர்.வி. ராவ், டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வி.கே.ஆர்.வி. ராவ் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் 3 கருத்துக்கள் ஆர்வமுடைய தேசிய வருமானம், உணவு ஊட்டச்சத்து, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு. இந்த 3லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். தேசிய வருமானம், உணவு ஊட்டச்சத்து, பண்டங்களின் பகிர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வுன்னு சொல்கிறாங்க. H.W. சிங்கர் என்ன சொல்கிறாருன்னா கீன்ஸனோட மாணவர்கள் சிறந்தவராக வி.கே.ஆர். ராவ் இருந்தார்னு சொல்கிறாங்க. H.W. சிங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கீன்ஸனுடைய மாணவர்களில் சிறந்த மாணவர் யாருன்னு கேட்டால் வி.கே.ஆர்.வி. ராவ் கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாத கோலின் கிளார்க் அவரோட பணி செய்திருந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அதாவது வி.கே.ஆர்.வி. ராவ் யாருடைய மாணவர்னு கேட்டால் கீன்ஸோட மாணவர் கோலின் கிளார்க்கோடையும் வேலை செஞ்சுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் என்ற ராவின் ஆய்வுக்கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் அப்படின்றது யாரோட ஆய்வுக்கட்டுரை அப்படின்னா ராவோட ஆய்வுக்கட்டுரை. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம்ன்றது யாரோட ஆய்வுக்கட்டுரைனா ராவோட ஆய்வுக்கட்டுரைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்றது ராவ் எழுதின புக்கு 1930 எழுதியிருக்காரு. ஒரு சிறு புத்தகம். ராவ் எழுதின அந்த புக்கு பேர் என்னன்னா இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு. ராவ் அடித்தா என்ன தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறார். 1938 இந்திய பொருளாதார வாழ்வில் என்ன தவறு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் தனிநபர் வருமான குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் இருக்கிற காரணத்தை பற்றி சொல்லிக்கிறார். முறையற்ற நிலவுடைமை இருக்குது, பயிர்கள் நிறைய குறைவான பாசன வசதி இருக்கிறது, மக்கள் தொகை அழுத்தம் இருக்கிறது, முதலீடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ஒரு ராவல் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா புக் எழுதியிருக்காரு பாருங்கள். முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு 1952 ராவ் எழுதப்பட்ட புக்கு. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு 1952 எழுதியிருக்காரு. 1952 முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி 1952. ஸோ அதுக்கப்புறம் இவர் தேசிய அளவில் 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கியிருப்பார். தேசிய அளவில் 3 ஆராய்ச்சி நிறுவனம் என்னென்னா டெல்லி பொருளாதார பள்ளி, டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லி, சமூக பொருளாதார மாற்றத்துக்கான கழகம் பெங்களூர். இது ஒன்று மட்டும் பெங்களூர். டெல்லி பொருளாதார பள்ளி, டெல்லியில் ஒரு பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம் ஒன்று டெல்லியிலே, சமூக பொருளாதார மாற்றத்துக்கான கழகம் பெங்களூரில் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் இவர் உருவாக்கினது. அவ்வளோதான் ராவல் இருக்க முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் யாருன்னா அமர்த்தியகுமார் சென் பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருப்பார். வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமைகள் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து ஆகியவற்றை குறிப்பிடுது. அவர் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த வறுமை, பஞ்சம் இதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சென்னோட வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு பற்றிய கட்டுரை 1981 உருவாக்கப்பட்டது. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரை 1981 உருவாக்கியிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ சென்னில் அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்டு.
வேறு எதுவும் பெருசாக இல்லை. அவ்வளோதான் அந்த லெசன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் லெசன் முடிஞ்சு. புக் பேக் கொஸ்டினுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும். புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதினா கோலார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதை வச்சு அளவிடப்படுகிறதுனா ஜிடிபி வச்சு அளவிடப்படுகிறது. கீழ்கண்டில் எது முன்னேற்றம் அடைந்த நாடுன்னு கேட்டால் ஃப்ரான்ஸ். இருக்கிறதுல ஃப்ரான்ஸ் முன்னேற்றம் அடைந்த நாடு. வலுவான பொருளாதாரம் கொண்ட நாடுகள் வச்சு இந்தியாவோட இளம் எத்தனாவது இடம்னா 7வது இடம். கலப்பு பொருளாதாரன்றது என்னென்னா பொது மற்றும் தனியார் துறையில் ரெண்டு சேர்ந்து இருக்குது தான் கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம் எதன் காரணமாக வலிமை என்று காணப்படுகிறதுனா கலப்பு பொருளாதாரம் நகரமயமாதெல்லாம் கிடையாது. பொருளாதார சமநிலையின்மைனால தான் அது மாதிரி இருக்குது. மக்கள் தொகை இயல்புகளை பற்றி அறிவியல் ரீதியான ஆய்வு எதுனா மக்கள் தொகையியல். மக்கள் தொகையை பற்றி சொல்கிறது தான் மக்கள் தொகையியல். அடுத்து மக்கள் தொகை 1961ஆம் ஆண்டு மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து மக்கள் தொகை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடி தாண்டியதுன்னா 2001. 2001 100 கோடி தாண்டியிருக்கும். 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை எதுனா கச்சா இறப்பு விகிதம் சொல்லுவாங்க. 1000 மக்களுக்கு பிறப்பு எண்ணிக்கை கச்சா பிறப்பு விகிதம். மக்கள் தொகை அடர்த்தி என்னென்னா மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்கன்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தி யாருன்னா தேசிய வளர்ச்சி கழகம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனை யார் ஜேசி குமாரப்பா. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்து ஜவஹர்லால் நேரு. பிஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனை எதனால் அடிப்படையில் ஆராய்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள். இந்திய ரூபாயின் பிரச்சனை 1923 அதன்படி ஆராய்வான்னு சொல்கிறாங்க. இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்தி பொருளாதாரம் எங்கிறது ஒழுக்கநெறி அடிப்படையில் ஒழுக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அதை பிரம்மச்சாரத்தில் இது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. விகேஆர் ராவ் யாருடைய மாணவர்னா ஜேஎம் கீன்ஸோட மாணவர். கோலின் கிளார்க்கோட சேர்ந்து வேலை செஞ்சிருப்பார். ஆனால் யாருடைய மாணவர்னு கேட்டால் கீன்ஸோட மாணவர். பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு அமர்த்தியகுமார் சென் எப்போ வாங்கியிருப்பாருன்னா 1998 அமர்த்தியகுமார் சென் நோபல் பரிசு வாங்கியிருப்பார். திருவள்ளுவரோட பொருளாதார கருத்து எதுனா செல்வம், ஒரு வறுமை சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, இது எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். அப்போ மேற்கண்ட அனைத்தும் வரும். ஸோ அவ்வளோ அந்த லெசன் முடிஞ்சு. தேங்க்யூ டு ஆல்.